بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் ஈருலக பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் ஒரு முக்கியமான செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். உயர்தர பரீட்சைக்கான காலம், மாணவர்கள் மாணவிகள் பரீட்சைகளுக்காக வேண்டி ஆயத்தம் செய்து கொண்டும் படித்து கொண்டும் பரீட்சை எழுதி கொண்டும் இருக்கிறார்கள். பாடசாலைகள், அதிகமான பாடசாலைகளுக்கு விடுமுறை. இப்படியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காலங்களையும் நேரங்களையும் பிரயோசனமாக பயன்படுத்தி கொண்டால் தனி மனிதனுக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நேரங்களை பால்படுத்தும் பொழுது வரக்கூடிய விளைவுகள் தனி மனிதனை மட்டும் சார்ந்ததாக மாறிவிட மாட்டாது, அது அனைவரையும் சார்ந்ததாகவே இருக்கும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கால நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து விளங்கி அறிந்து எந்த ஒரு நல்ல ஒரு விடயத்தையும் பிற்போடாமல் இன்றைக்கு செய்ய வேண்டிய விடயங்களை இன்றைக்கே செய்து முடிக்க வேண்டும். பிற்போடுதல், நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு படிப்போம், நாளைக்கு தேடுவோம் என்று எதனை பிற்போட்டு கொண்டே போவோமோ நாளைக்கு செய்ய வேண்டிய விடயங்களை நாளை மறுநாளைக்கு பிற்போடுவோம். வாழ்க்கை பூராக வேலைகளும் பொறுப்புகளும் சுமைகளும் சேர்ந்து கொண்டே இருக்குமே அல்லாமல் பிரச்சினைகள், சுமைகள், வேலைகள் என்றுமே குறைந்தவாறு இருக்க மாட்டாது. ஏன் காரணம் என்றால் வேலைகளை பின்னுக்கு போட்டு 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 போகிறது. அதனால் பெற்றோர்களுக்கு சொல்லுகின்றேன், பாடசாலைகள் விடுமுறையாக இருந்தால் குழந்தைகளுடைய நேர அட்டவணையை எப்படி சரி செய்ய வேண்டும், எப்படி முகாமைத்துவம் செய்ய வேண்டும், அவர்களை எதற்கு நாங்கள் பழக்க வேண்டும் என்ற விடயங்களில் மிகவும் கவனமாக இருப்பது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்னவென்று சொன்னால், டிஜிட்டல் உபகரணங்களுக்கு எங்களுடைய சமூகம், மனித கோடிகள் அனைவரும் விதிவிலக்கில்லாமல், வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவருமே அதற்கு அடிமையாகி விட்டார்கள். அதனை விட்டும் எங்களுடைய வாழ்க்கையை பிரிக்க முடியாது என்ற அளவுக்கு நாங்கள் அதனுடன் இணைந்து விட்டோம். குடும்பங்களில் விவாகரத்துக்கள் நடைபெறலாம், இவைகளுக்கு விவாகரத்து செய்ய முடியாது. இது என்னுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒன்று, என்னுடைய கையினுடைய 6வது விரல், என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று என்ற இடத்துக்கு அனைவருமே வந்து விட்டார்கள். அதனால் வரக்கூடிய நலவுகளை விடவும் கெடுதிகள் எம்மாத்திரமோ.
அதை பாவிக்க ஆரம்பித்து விட்டால் நேரம் எப்படி கழிகிறது என்பது கூட யாருக்குமே தெரியாது. அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். பாடசாலைகளுக்கு விடுமுறை நாட்கள் வந்துவிட்டது, விடுமுறை காலமாகிவிட்டது. இப்போ அந்த குழந்தைகளுக்கு 2 வேலை இருக்கிறது. ஒன்று, சில பெற்றோர்கள் பர்பஸ்லி வேணுமென்றே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வெளி கிளாஸுகளை வெளி வகுப்புகளை ஃபிக்ஸ் பண்ணி விடுவார்கள். 8 மணிக்கு அந்த கிளாஸ், 10 மணிக்கு இந்த கிளாஸ், 12 மணிக்கு இந்த கிளாஸ், 6 மணிக்கு இந்த கிளாஸ், 5 மணிக்கு இந்த கிளாஸ். படித்தாலும் சரி, படிக்காவிட்டாலும் சரி, தேவையாக இருந்தாலும் சரி, தேவை இல்லாவிட்டாலும் சரி, அந்த வகுப்புக்கு போய் வா. எதுக்குண்டா? அந்த குழந்தையை பராமரிப்பதற்காக வேண்டி. எனக்கு பராமரிக்க முடியாது, அங்கேயாவது போய் வரட்டும். அந்த குழந்தைகள் எங்காவது இடத்துல எங்கேஜாக இருக்கட்டும், அவருடைய கால நேரத்தை எங்கேயோ கழித்து கொண்டிருக்கட்டும் என்ற ஒரு சிந்தனையில் பெற்றோர்கள் பாடசாலைகளுக்கு விடுமுறை கொடுத்து குழந்தைகள் இயற்கையுடனும் குடும்பத்துடனும் சமூகத்துடனும் சேர்ந்து இருந்து படித்து பழகி சமூகத்தை புரிந்து வாழ்கிற உலகத்தை புரிந்து இயற்கையுடன் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பாடசாலைகளுக்கு விடுமுறை கொடுத்து கோப்பி, புத்தகம், பேனா, பென்சில் எதுவுமே இல்லாமல் நீங்கள் இயற்கையினூடாக படித்து கொள்ளுங்கள், உறவுகளினூடாக படித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பாடசாலைகள் விடுமுறை கொடுக்கப்பட்டதுக்கு பிறகும் இல்லை இயற்கையும் தேவையில்லை, உறவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, வகுப்புகளினூடாக மட்டும் நீங்கள் படித்து கொண்டால் போதும் என்று சொல்லி பெற்றோர்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு வகுப்புகளை ஏற்பாடு செய்து அவர்களை அனுப்பி வைத்து விடுவார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு குழந்தைகள் எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கேஜாக இருக்கட்டுமே, அவ்வளவுதான். இன்னும் ஒரு வகுப்பார் குழந்தைகளை எங்கேஜ் ஆக்கிறதுக்கு கையில் ஒரு கையடக்க தொலைபேசி, ஒரு லேப்டாப் அல்லது ஒரு டேப் இதை வாங்கி கையில் கொடுத்துட்டா அந்த பிள்ளையினுடைய காலம் அதிலேயே போய்விடும். அது முதல் வகுப்பை விடவும் முதலாவது செயல்பாட்டை விடவும் இந்த செயல்பாடு மிக படுமோசமானது. அந்த குழந்தைகள் எதை பார்க்கிறார்கள், எதை கேட்கிறார்கள், எதை சுவைக்கிறார்கள், எதை திருப்பி திருப்பி பார்க்கிறார்கள். ஏனென்றா ஒரு கார்ட்டூனை செய்வதற்கு எத்தனை லட்சம் எத்தனை மில்லியன் ரூபாய் செலவாகும். ஒரு படத்தை தயாரித்து ஒரு சினிமா படத்தை தயாரித்து அப்லோட் பண்ணுவதற்கு எத்தனை மில்லியன் ரூபாய்கள் செலவாகும். ஒரு ப்ரோக்ராமை செஞ்சு அப்லோட் பண்ணுவதற்கு எத்தனை மில்லியன் எத்தனை ரூபாய்கள் செலவாகும். நாங்கள் யோசிக்கணும். சமூக வலைத்தளங்களில் இணையதளங்களில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட், ஆயிரக்கணக்கான ஆவணங்கள், ஆயிரக்கணக்கான சினிமா படங்கள், ஆயிரக்கணக்கான கார்ட்டூன்ஸ், இவைகள் எல்லாவற்றையும் அப்லோட் பண்ணியவர்கள் என்ன நோக்கத்தில் இதை செஞ்சுருப்பாங்க? என்ன உலகத்தில் எதையுமே யாரும் சும்மா செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இதனால் இது நடக்கணும். இந்த ஒரு தாக்கத்தை அடைவதற்குத்தான் நாங்கள் இதை செஞ்சுருக்கின்றோம். உலகத்தில் யாரும் எதையுமே சும்மா செய்ய மாட்டாங்க. இத்தனை லட்சம் மில்லியன் கணக்கான ரூபாக்கள் செலவழித்து ஒன்றை அப்லோட் செய்து அதை அவர்கள் சமூகமயப்படுத்தி இருக்கிறார்கள் என்றிருந்தால் அவர்களுக்கு இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு ஏற்பட்ட பலகீனம் என்னவென்று சொன்னால் அந்த எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை கூட எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அந்த நிறுவனங்கள்,
அந்த தனி மனிதர்கள் இப்படிப்பட்ட விடயங்களை செய்து இலவசமாக தாராங்க. இவைகள் இலவசமாக பார்க்கலாம், இலவசமாக உங்களுக்கு எக்ஸஸ் இருக்கிறது. அப்படி என்றிருந்தால் நாங்கள் யோசிக்கணும், ஏதாவது ஒன்று இலவசமாக கிடைக்குது, அதுவும் தேவையில்லாத ஒன்று கிடைக்குது, அதுவும் பொழுதுபோக்குறதுக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும் பொழுது நன்றாக பெற்றோர்களை புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு மத்தியில் இந்த கலாச்சாரத்தின் ஊடாக சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த வகையான ஸ்கில்ஸும் இல்லாத ஒரு சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக சமூகத்தை விட்டுவிட்டால் நாங்கள் கஷ்டப்பட வேண்டி வரும். விழும்பியங்கள் இல்லாதொரு சமூகம், மரபுகள் இல்லாதொரு சமூகம், பெரியவர்களை மதிக்காதொரு சமூகம், காது கேட்காத சமூகம், முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒன்று கண்ணால் பார்க்காத சமூகம். அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுடைய குழந்தைகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கருவிகளின் பக்கமாக. எனவே பெற்றோர்களே, பாடசாலைகள் விடுமுறை என்று சொல்லி வந்தால் உங்களுக்கு தலைவலி கூடத்தான் இருக்கும். ஆனால் தலைவலியாக பார்த்து விடாமல் பொறுப்பாக பாருங்கள். கடமைகளை செய்வதற்கு முனையுங்கள். நேர முகாமைத்துவத்தை சரியாக செய்யுங்கள். நல்லவைகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க பாருங்கள். கற்பித்தல் என்பது கரும்பலகை, ஒயிட் போர்டு, ப்ரெசன்டேஷன் அல்ல. அதனூடாக மட்டுமல்ல, இயற்கையின் ஊடாக படித்துக் கொடுங்கள். வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள். உறவுகளினூடாக படித்து கொடுக்கப்பட வேண்டிய பாடங்களை படித்து கற்பியுங்கள். நோயாளிகளை சேவம் விசாரிக்கப் போவது, மரண வீடுகளுக்கு செல்லுவது, மரணித்தவுடைய வீடுகளுக்கு போய் ஆறுதல் சொல்லுவது, இத்தாவுடைய அனுஷ்டானத்தை அனுஷ்டித்து கொண்டிருக்கிற தாயை சந்திப்பது, அவைகளுக்கு எங்களுடைய குழந்தைகள் அழைத்து கொண்டு சொல்லுவது, எங்களுடைய பெற்றோர்கள் உறவுகளுடைய கபறுகளை ஜியாரத்து செய்யும் பொழுது எங்களுடைய குழந்தைகளையும் அழைத்து கொண்டு போவது. இப்படியாக இயற்கையினூடாக சூழலில் இருந்து படிக்கப்பட வேண்டிய பாடங்கள் எம்மாத்திரமோ இருக்கிறது. அவைகளை கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் உரிய ஒரு அவகாசமாக இந்த விடுமுறை காலங்களை பார்ப்போம் என்றிருந்தால் மிக பிரயோஜனமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கும், அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு வரைபடம் கீறுவதற்கும், ஒரு நேர முகாமைத்துவத்தை சொல்லிக் கொடுப்பதற்கும் நம் அனைவருக்கும் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா சந்தர்ப்பத்தை அமைத்து தர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டவனாக வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நான் இப்பொழுது ஓதின திருவசனம் 8வது 9வது திருவசனங்களை உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்தேன். ஆனாலும் 8வது திருவசனத்தில் இருந்து பின்னால் வரக்கூடிய கிட்டத்தட்ட 16வது திருவசனம் வரைக்கும், இப்படி சொல்லலாம் 20வது திருவசனம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு கன்செப்டை பற்றி பேசலாம், ஒரு தலையங்கத்தில் உரையாடுகின்றான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சூரத்துல் பக்ராவின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரம்பத்திலேயே மனிதர்களை 3 வகுப்பாராக பிரித்து விட்டான். முதல் கூட்டம், அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். அவர்கள் முத்தகீன்கள், ஹுதல்லில் முத்தகீன், நேரு வழி பெற்றவர்கள், இறையச்சம் இறை பக்தர்கள் என்று சொல்லி அவர்களை நாங்கள் அடையாளப்படுத்தினோம். 2வது ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொன்னான், மிகச் சுருக்கமாக சொன்னான். இன்னல்லதீன கஃபரு, அவர்கள் நிராகரித்தவர்கள். அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்தாலும் சரி, எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் சரி, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் காரணம் என்றால், அவர்களுக்கு காது, அவருடைய உள்ளங்களுக்கு நாங்கள் சீல் பண்ணிவிட்டோம். அவர்களுக்கு செவி சாய்க்க முடியாது, கிரகிக்க முடியாது, உண்மையை உண்மையாக புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய கண்களுக்கு பார்வைகளுக்கு திரை விழுந்து விட்டது என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டான். இந்த 2 சாராரையும் எங்களுக்கு அடையாளப்படுத்திக் கொள்வது, அடையாளம் கண்டு கொள்வது ரொம்ப லேசி.
ரொம்ப லேசி. ஆனால் மூணாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவர்கள் தான் மிக மோசமானவர்கள். அவர்களுடைய விடயத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்வது? அவர்கள் யார்? அவருடைய தன்மைகள் என்ன? இந்த இரண்டு சாராரையும் அல்லாஹ் சொல்லுவதற்கு அல்லாஹுக்கு தேவைப்பட்டது 7 ஆயத்துக்கள் மட்டும்தான். 7 ஆயத்துக்களினூடாக முத்தகீன்களை பற்றியும் சொன்னான், நேரடியாக இறை நிராகரிப்பு செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹ் சொன்னான். ஆனால் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்துக்களில் கிட்டத்தட்ட 12 ஆயத்துக்களினூடாக அல்லாஹ் பேசுகின்றான் முனாஃபிகீன்களை பற்றி, நயவஞ்சகக்காரர்களை பற்றி. இந்த ஆயத்துக்களை படிக்கும் பொழுது நாங்களும் அந்த கூட்டத்தில் தான் இருக்கிறோமோ என்ற சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நயவஞ்சகக்காரர்களை பற்றி பேசியிருக்கின்றான். அவர்கள் யார்? அவர்கள் யார்? இவர்களினூடாக வரக்கூடிய விளைவுகள் எம்மாத்திரமோ என்றால் வெளிப்படையாக இஸ்லாமியர்களாக காட்சியளிப்பார்கள். வாய் இஸ்லாத்தை பேசிக்கொண்டிருக்கும், வெளி நடத்தைகள் இஸ்லாத்தை ப்ரொமோட் பண்ணுவது போல இருக்கும். ஆனால் உள்ளுக்கு இருக்கிறது வேற, எதிர்பார்ப்புகள் வேற, நோக்கங்கள் வேற. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கூட்டத்தை இங்கே தெளிவுபடுத்துகின்றான். மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்திலேயே, குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே இந்த 3 வகுப்பாரையும் பேசிவிட்டுத்தான் அடுத்ததாகத்தான் சட்டங்களையும் அகீதாவையும் தௌஹீதையும் ஏகத்துவத்தையும் மறுமை நாளை பற்றியுள்ள விசுவாசங்களை பற்றியெல்லாம் அல்லாஹ் பேச இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகிறான், வமினன் நாசி, மனிதர்களில் இருந்தும் இருக்கிறாங்க ஒரு கூட்டம், ஒரு சின்ன கூட்டம் இருக்குது. மை யகூலு, அவர்கள் எப்பயுமே சொல்லிக்கொள்வாங்க, ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிர், நாங்களும் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை பற்றியும் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தில் நம்மை நிலையாக்கி வைப்பானாக, உறுதிப்படுத்தி வைப்பானாக. வமினன் நாசி, மனிதர்களில் இருந்தும் இருக்கிறார்கள் யாரு? மை யகூலு, அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், எல்லாத்தையும் சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். மை யகூலு, சொல்லுவாங்க, வாய்ப்பாடம், வாய் நிறைய சொல்லுவார்கள், கேட்பதற்கு முன்னாலே சொல்லுவார்கள். ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر, நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம், விசுவாசம் கொண்டிருக்கின்றோம். முஃமின்கள் யாரு? வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன், அதே மாதிரி இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம், மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொள்வாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா ஹும் பிமுஃமினீன், வாயாலத்தான் சொல்கிறாங்க, அவங்க ஈமான் கொள்ள இல்லை, விசுவாசம் கொள்ள இல்லை, நம்பிக்கை இன்னும் வர இல்லை. வாயால் சொல்கிறாங்க, மையக்கூழு வாயால் சொல்கிறது. உண்ட வாயால் சொல்கிறது ரொம்ப லேசி, எந்த கஷ்டமும் இல்லை, எந்த செலவும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹும் பிமுஃமினீன், அவங்க முஃமின்கள் அல்ல, ஈமான் கொள்ள இல்லை. வாய் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே உள்ளம் அதை பொய்ப்பிக்குது, உள்ளம் சொல்லுது அது அப்படி இல்லை, நம்பிக்கை இல்லை. யார் கண்டது? யாராவது போய் பார்த்துட்டு வந்தாங்களா? இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, மௌத்தாகிறாங்க, யாராவது வந்து சொன்னாங்களா எங்களுக்கு? போயிட்டு வந்திருக்கிறாங்களா யாராவது? இல்லை, அப்படி ஒன்று இல்லை. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, நம்புவாங்க. ஆனால் வாயால் சொல்லிக்கொள்வாங்க, நாங்களும் ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம், மறுமை நாளை விசுவாசம் கொண்டிருக்கின்றோம். வமா ஹும் பிமுஃமினீன், அவங்க ஒரு நாள் முஃமின்கள் அல்ல. ஈமான் என்பது உள்ளத்தில் வர வேண்டும், உள்ளத்தில் வர வேண்டும்.
அல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ், என் அல்லாஹ் பாதுகாப்பான். இன்னல்லாஹ மஅனா, இன்ன ரப்பி மஇ. நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றது ஒரு படித்து சொல்றேன். ஆனால் இது சொல்லப்பட்ட இடங்கள், இது ஒவ்வொன்றும் சொல்லப்பட்ட சந்தர்ப்பம். இன்னல்லாஹ மஅனா என்று சொன்னது எப்ப? சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போகிறாங்க, மக்காவை விட்டு விட்டு மதீனாவுக்கு போய்கொண்டிருக்கிறாங்க, வெளியாகிட்டாங்க. மக்கத்துடைய மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி கங்கணம் கட்டி திட்டம் தீட்டி மதீனா முனவ்வராவுடைய மக்கா முக்கர்ரமாவுடைய பாதுகாப்பை உசார் நிலை வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உதவியுடன் வெளியாகி போகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். மக்காவுக்கு வெளியே போயிட்டாங்க. வெளியே போனதுக்கு பிறகுதான் தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாகி விட்டார்கள் என்று சொன்னேன். இப்போ தேடி போனாங்க, அந்த குகை வரைக்கும் போய்விட்டார்கள். சத்தமும் கேட்குது, பேசிக்கொண்டிருக்கிறாங்க, தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அவருடைய காலுக்கு கீழே ஒரு குகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 பேரும் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சரியான கவலை, என்ன நடக்கப் போகுது? இவ்வளவு கச்சிதமாக பாதுகாப்பாக இரவு நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியாகி வந்து சேர்ந்துட்டோம், இங்கே வந்து வசமாக மாட்டிக்கொண்டுட்டோமே. இத் யகூலு லி ஸாஹிபிஹி, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பேசவானம், ஒன்றும் சொல்லல. இத் யகூலு லி ஸாஹிபிஹி இன்னல்லாஹ மஅனா, எங்களோட ரப்பு எங்களோட இருக்கிறான், கவலைப்பட வானம், எங்களுக்கு கொண்டு நடக்காது. இது நான் உங்களுக்கு ஒரு இந்த ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தினுடைய இந்த செய்தியில், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லுகின்றேன். ஆனால் இது நடந்த இடம் எங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இன்னல்லாஹ மஅனா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க ஹஸ்பி அல்லாஹ், நெருப்புக்கு முன்னால் ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். உன்னை யோசிக்கணும், உன்னை சொல்றது லேசி. சொல்லப்பட்ட நேரம், சொல்லப்பட்ட இடம், சொல்லப்பட்ட சிச்சுவேஷன். சுப்ஹானல்லாஹ். ஈமான் என்பது அந்த நிலைகளில் வெளியாகணும், அந்த நிலையில் வெளியாகணும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. கஷ்டங்கள் வந்து தலைக்கு மேலே வெள்ளம் போய்கொண்டிருக்கிறது, உதவிக்கு யாருமே இல்லை. அந்த நேரத்தில் உள்ளம் சொல்லுது ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இன்னல்லாஹ மஅனா, எங்களோட ரப்பு எங்களோடு இருக்கிறான், உதவி இப்ப வரும். ومن يتوكل على الله فهو حسبه. சுப்ஹானல்லாஹ். வாயால சொல்றதுக்கு பெயர் ஈமான் அல்ல. அது எனக்கும் உங்களுக்கும் ஒரு அடையாளம், வாயால சொல்லுவது உள்ளத்தில், அடிமனதில் அது பதிய வேண்டும். அடிமனதில் இருந்து அப்படிப்பட்ட நிலைமைகளில் அது பதிலாக வர வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். ஈமான் என்பது வாயால் வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல. வமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி, மக்களில் இருந்து ஒரு கூட்டம் சொல்கிறாங்க
நாங்களும் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம், மறுமை நாளை விசுவாசம் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வமா ஹும் பிமுஃமினீன். அவங்களுக்கு இல்மு இருக்கலாம், அவங்களுக்கு அறிவு இருக்கலாம், அவங்க அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் ஈமான் கொள்ள இல்லை. ஈமான் கொள்ள இல்லை. இப்போ நான் உங்களுக்கு பேசுறது ஈமான் அல்ல. நான் உங்களுக்கு கதைப்பது, உங்களுக்கு பேசுவது என்ன தெரியுமா? அதை பற்றி அந்த சப்ஜெக்டை பேசுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அதன் மீது நம்பிக்கையை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு மூத்தாக வேண்டும். அடுத்தது அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் யுகாதிஊன அல்லாஹ். அப்படி சொல்லி நாங்களும் ஈமான் கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கும் மறுமை நாளை பற்றிய விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுவை கொண்டு விசுவாசம் கொண்ட முஃமின்களையும் ஏமாற்ற விரும்புகிறார்கள், ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசிகளையும் அவர்கள் வஞ்சிக்கின்றார்கள், ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க சிலங்க இப்படி சொன்னால் நாங்கள் இவங்களோட இணைந்து கொள்ளலாம், நாங்கள் இந்த குரூப்லேயும் சேர்ந்து கொள்ளலாம், இந்த ஜமாத்திலையும் சேர்ந்து கொள்ளலாம், அவர்களுக்கு வரக்கூடிய நலவுகள் எங்களுக்கும் பங்கு கிடைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவர்கள் அல்லாஹுவையும் ஈமான் கொண்ட முஃமின்களையும் ஏமாத்துகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆஹா, என்னையும் முஃமின்களையும் நீங்கள் ஏமாத்துறீங்களா? அப்படி இல்லை. வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும். அவர்கள் யாரை தெரியுமா ஏமாத்துறாங்க? அவர்களையே ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் உங்களை ஏமாத்துறீங்க, நீங்கள் எங்களை ஏமாற்ற இல்லை, உங்களுக்கு எங்களை ஏமாற்ற இயலாது. நீங்கள் ஏமாத்துறது யாரை தெரியுமா? உங்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் அவர்களுக்கு அது விளங்குதும் இல்லை. நாங்கள் தான் ஏமாளிகள், நாங்கள் தான் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் மத்தாக்களை ஏமாற்ற இல்லை, நாங்கள் எங்களுக்கே குழி வெட்டி கொண்டிருக்கின்றோம், நாங்களே எங்களை பாதாள குழியில் தள்ளி கொண்டிருக்கின்றோம். அது அவங்களுக்கு விளங்குதில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களுக்கு குழி வெட்டி அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், அது கூட அவர்களுக்கு புரியுதில்லை என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். அதில் இன்னொரு மிக முக்கியமான விடயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அல்லாஹுவையும் முஃமின்களையும் அவர்கள் ஏமாத்துகிறார்கள். ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹுடன் இணைத்திருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்வை ஏமாத்துகிறான் என்று மட்டும் சொல்லல. நீங்க ஏமாத்துறது யாரை தெரியுமா? அல்லாஹுவையும் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட மக்களையும். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட மக்களுக்கு கிடைத்த ஆகப்பெரிய பாக்கியம் இது. அல்லாஹுடன் அவர்களை இணைத்திருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹுடைய கர்மமாக அவருடைய கர்மத்தை சேர்த்திருக்கின்றான். யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு. ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹுவையும் ஈமான் கொண்டவர்களையும் அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, இவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் உங்களை அவனுடன் இணைத்திருக்கின்றான். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் என்பது, மரியாதை என்பது யாருக்கு? அல்லாஹுவுக்கு சொந்தம், அல்லாஹுவுக்குத்தான் சொந்தம். ஆனால் அல்லாஹுடைய ரசூலுக்கும் முஃமின்களுக்கும் சொந்தம். அல்லாஹ் கண்ணியம் என்ற அந்த கண்ணியம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடன் மட்டுப்படுத்தி கொள்ளாமல் அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு கண்ணியம், என்னுடைய ரசூலுக்கு கண்ணியம், என்னை கொண்டு விசுவாசம் கொண்டு முஃமின்களுக்கு கண்ணியம். அப்படிப்பட்ட ஒன்றுதான் இங்கே அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு. ஈமான் கொண்டவர்களை, அல்லாஹுவையும் ஈமான் கொண்டவர்களையும் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். ஆனால் வமா யுகாதிஊன இல்லா அன்ஃபுஸஹும். அவங்களுக்கு விளங்குதில்லை, அவங்களுக்கு புரியுதில்லை, அவங்க யாரையும் ஏமாற்ற இல்லை, அவர்களையே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிகீன்களுடைய முதல் கன்செப்ட் அல்லாஹ் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு வரக்கூடிய ஆயத்துக்களில் அவர்களுடைய இரண்டாவது கன்செப்ட்,
ரெண்டாவது அடையாளம் என்ன, மூணாவது அடையாளம் என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட மதமே பிடித்த மக்களாக இருப்பார்கள் என்பதை கோடிட்டுகின்றான். வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். சூரத்துல் பக்ராவினுடைய 7வது 8வது 9வது திருவசனங்களை நாங்கள் மேலோட்டமாக படித்தோம். இவைகளை ஓதி குர்ஆனை கையிலெடுத்து இவைகளை படித்து ஒரு தரம் இந்த தஃப்சீரை கேட்டதுக்கு பிறகு நீங்கள் தனியெடுத்து தர்ஜுமத்துல் குர்ஆனை படித்தாலும் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு விஷயங்களை விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியங்களை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.